வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரான் மின்ட் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மிக்சியில் வந்து சோம்பு நிறைய, கொஞ்சம் சீரகம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி புதினா. இது வந்து 1/4 கிலோ ப்ரானுக்கு. இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஹையில் வச்சு சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு அதில் வெறும் ப்ரான், எதுவுமே தண்ணிலாம் இல்லாமல் ப்ரானை போட்டு நம்ம மூடி வச்சிடணும். இன்னொரு பக்கம் ஒரு இருப்பு சட்டியில் வந்து நம்ம எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் பட்டை போடணும். அன்னாசி பூ, எல்லாம் பிடிக்கணும், எல்லாமே போட்டுக்கலாம். அந்த வாசம் ரொம்ப பிடிக்காதவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றி அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை வந்து வதக்குறோம். அது நல்லா வதங்கணுன்னா நம்ம தக்காளி வந்து கனிவாக இருந்தால் அப்படியே போடலாம். கல் போல் இருந்தால் மிக்சியில் அரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுது ஊற்றுறோம். ஒரு தக்காளி தான் இந்த 1/4 கிலோவுக்கு போடுறோம். அது நல்லா போட்டு அதையும் நல்லா வேக வைக்கிறோம். நல்லா அது மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய நான்வெஜ் மசாலா, சீக்ரெட் மசாலா இருக்குல்ல, அதுவும் தனி மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடும். அதுக்கிடையில் இந்த ப்ரான் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். அந்த ப்ரான் தூக்கி இது நம்ம வந்து இதில் போட்டுறோம். போட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கிளறிடுறோம். இப்போ நம்மளுடைய மின்ட் ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பிரியாணி மாதிரி பண்ணணுன்னா குக்கரில் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பிரியாணி மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி புழுங்கரிசி சாதத்தோடு தான் பிசைய போகிறேன். அதனால் இந்த இருப்பு சட்டிலே பிசைய போகிறேன். இது வந்து நமக்கு ரசம், சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். பிரியாணி மாதிரியும் இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.